ஹாய் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர் சாரீஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு டஷர் சில்க் சாரீ. டஷர் சில்க்லேயே வந்து நார்மலாக டஷர் சில்க் வந்து உங்களுக்கு சாஃப்ட் சில்க் மாதிரி இருக்காது, நார்மல் சில்க் சாரீ மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு ஜார்ஜெட் ஃபீல் மாதிரி வரும். ரொம்ப சாஃப்ட் சில்க் சாரீ தான் இது. பாருங்கள், ஃபுல்லாக பிளெண்ட் ஆகும். சாஃப்ட் சில்க் சாரீ தான் இது. இது வந்து டார்க் மெரூன் கலர் சாரியில் இந்த மாதிரி ஃபுல்லாக கோல்ட் ஜரி வீவிங்கில் உங்களுக்கு ஒரு அன்னம் டிசைன் மாதிரி பீகாக் எதனா வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிசைன், மேங்கோ எல்லாமே வர மாதிரி சாரீ ஃபுல்லாக இந்த ஸ்ட்ரைப் லைன்ஸ் வரும் ஃபுல்லாக. அதில் இந்த மாதிரி ஒரு மோட்டிவ்ஸ். அப்பர் பார்டர் வந்து உங்களுக்கு ஸ்மால் பார்டர், இதுலேயே சில்வர் ஜரி லைன்ஸும் வந்த மாதிரி உங்களுக்கு 2 பார்டர் வந்த மாதிரி குட்டி குட்டியாக வரும். சென்டரில் உங்களுக்கு கோல்ட் ஜரி வீவிங்கில் பார்டர் வரும். இதுலேயுமே சில்வர் ஜரி வீவிங் இருக்கும். டார்க் மெரூன்னா இப்போ தெரியுது இல்லையா, இந்த மெரூன் கலர் தான் வரும். சாரியோட பல்லு வந்து உங்களுக்கு ரன்னிங் பல்லு தான். அதில் இங்கே மட்டும் கொஞ்சம் வந்து டிசைன் வரும். இவ்வளோ தான் வருது. ஒரு 9 இன்ச் வரும். 9 இன்ச் ஆர் 7 இன்ச்சுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பல்லுவில் வந்து ஸ்ட்ரைப் டிசைன் வரும். ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸ். ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் தான், உள் சுத்தில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு கோல்டு கலர் ப்ளவுஸ் இருந்தாலும் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் தான் தைக்கணும்னு இல்லை. கொஞ்சம் கனமாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சுத்து வேணும், எக்ஸ்ட்ரா மீட்டர்ஸ் வேணும் சாரீன்றவங்களாம் இதை அப்படியே வேர் பண்ணிக்கலாம். ஸ்லிம்மாக இருக்கிறவங்க நார்மலாக இதை நீங்கள் அப்படியே இது ப்ளவுஸ் தைச்சிக்கலாம். பல்லில் இந்த மாதிரி டாசல்ஸ் வந்திருக்கும் உங்களுக்கு. இந்த சாரீ ப்ரைஸ் 1200. சாரீ ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பட்டு சாரீக்கு ஈக்குவலாக இருக்கும் உங்களுக்கு இந்த சாரீ. ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல், டிரான்ஸ்பரண்ட் கிடையாது சாரீ. இல்லை ஒரு சாஃப்ட் சில்கில் சாரீ வந்து, ஆனால் டஷர் சில்க் தான், பட் சாஃப்ட் சில்க். நல்ல ஒரு மெரூன் கலர், இந்த மெரூன் கலர் தான் வரும். சாரீ ஃபுல்லாகவே இந்த ஸ்ட்ரைப் லைன்ஸும் இந்த புட்டாஸும் வரும். அப்பர் பார்டர் பார்த்துருப்பீங்க. சாரீ வந்து 1200 ப்ளஸ் ஷிப்பிங். இந்த சாரீ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நியூவாக வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாரீ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஞாபகமாக. நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துருங்க. இதில் டோட்டலாக 10 கலர்ஸ் பார்க்கலாம். சாரீ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உள்ள பேப்பர் இருக்கிறதுனால ஃபோல்டிங் இப்படி மடியுது, இல்லைன்னா நல்லா இப்படி வரும். இந்த சாரீ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கலர் போகலாம். இந்த கலர் தான் வரும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கலர் போகலாம். நெக்ஸ்ட் கலர் வந்து ஒரு சீ ப்ளூ கலர், சீ க்ரீன் சொல்லலாம், சீ க்ரீன் கலர். எல்லாமே பேஸ்டல் ஷேடு இனிமேல் காட்ட போகிறதெல்லாம். நான் டார்க் கலர்ஸ் வந்தால் சொல்கிறேன். இது வந்து பேஸ்டல் ஷேட், லைட் சீ க்ரீன் தான் தெரியுது இல்லையா, சீ க்ரீன் கலர். சேம் எல்லாமே அதே தான். ஸோ உங்களுக்கு கலர்ஸ் மட்டும் காட்டுறேன். இந்த சாரீ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சீ க்ரீன் கலர். எல்லாமே பேஸ்டல் ஷேட் தான், ரொம்ப அழகாக இருக்கும் சாரீ. நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கலர் ஒரு லைட் க்ரீன். எல்லாம் இது வந்து பேஸ்டல் ஷேட் தான், லைட் க்ரீன் கலர். ரொம்ப அழகான க்ரீன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறத விட இன்னும் கொஞ்சம் டார்க்காக வரும். இருங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்.
இப்போ தெரியுது இல்லைங்களா கலர், இந்த கலர் தான் வரும். இந்த கலர் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த கலர் தான் வரும். இந்த கலர் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட். லைட்டிங்னால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ இந்த கலர் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. லைட் க்ரீன், லிரில் க்ரீன் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு லைட் க்ரீன் கலர். இந்த கலர் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கலர் வந்து ஒரு கோல்டு கலர் மாதிரி, சிக்கு கலர் சொல்லுவாங்க. நீங்கள் கூகுளில் சிக்கு கலர் செக் பண்ணிங்கன்னா வரும். ஒரு மாதிரி கோல்டு ஷேடு மாதிரி தாங்க இருக்கும் இந்த சாரீ. வீடியோவில் பார்க்குற கலராக வரும், கோல்டு ஷேடு தான். ஆனால் இப்போ தெரியுது இல்லையா, இந்த மாதிரி ஒரு கோல்டு ஷேடு. இப்போ தெரியுது பாருங்கள், இந்த கலர் தான் வரும். கலர் பார்த்துக்கோங்க. சாரியை இந்த சாரீ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எல்லா சாரியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். லைட்டிங்னால சரியாக தெரியல. இப்போ தெரியுதுங்களா, இந்த மாதிரி எல்லா டிசைனும் ஒரே டிசைன் தான். ஸோ கட்டினா அழகாக இருக்கும். எல்லாமே நீங்கள் நார்மலாக ஒரு கோல்டு கலர் ப்ளவுஸ் வச்சுருந்தாங்க வேர் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் சாரீ. நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கலர் வந்து இந்த க்ளவுட் க்ரே சொல்லுவாங்க. ஒரு மாதிரி ப்ளூ மிக்ஸ் க்ரே சொல்லுவாங்க. க்ரேவும் ப்ளூவும் மிக்ஸாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கலர். இந்த கலர் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த கலர் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கலர் போகலாம். நெக்ஸ்ட் கலர் வந்து மெஹந்தி க்ரீன். கலர் டிஃப்ரென்ஸ்க்காக இந்த கலர் காட்டுறேன், தெரியுதுங்களா. இது லைட் க்ரீன், இது வந்து டார்க் மெஹந்தி க்ரீன். இந்த கலர் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ தெரியுது பாருங்கள் கலர், இந்த கலர் தான். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வீடியோ நான் லென்த்தாக்க ட்ரை பண்ணல, கலர் கரெக்டாக காட்ட தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த கலர் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கலர் காட்டுறேன். நெக்ஸ்ட் கலர் வந்து ஒரு பிங்க் ஷேடு தான். உங்களுக்கு வீடியோவில் தெரிகிற பிங்க்கு தான் வரும். இது ஒரு மாதிரி ஆனியன் பிங்க் ஷேடுங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிங்க்காக இருக்குது. ஆனியன் பிங்க் ஷேடு. இந்த சாரீ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஆனியன் பிங்க்கே கொஞ்சம் டார்க்காக இருந்தால் எப்படி இருக்கும், ஆனியன் பிங்க் ஷேடு. இந்த சாரீ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த கலர் தான் வரும். பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கலர் ஒரு ஃபேண்டா ஆரஞ்சு. ஃபேண்டா ஆரஞ்சு, கேரட் ஆரஞ்சு, அந்த மாதிரி சொல்லலாம். கேரட் ஆரஞ்சு சொல்லலாம். கேரட் ஆரஞ்சு கலர். இந்த சாரீ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கேரட் ஆரஞ்சு கலர்.
லுக் வைஸ் எல்லா சாரியும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ஃபஸ்ட்டு மெரூன் எப்படி பார்த்தீங்களோ அது மாதிரி தான் இருக்கும். லைட்டிங் டிஃப்ரென்ஸ்னால என்னால் கரெக்டாக காட்ட முடியல. ஸோ அதனால தான் நான் இப்படியும் அப்படியும் திருப்பி திருப்பி காட்டுறேன். சாரி நேர்லேயும் உங்களுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். நீங்கள் ஆஃபீஸ் வேறாவும் கட்டிட்டு போகலாம். ரொம்ப ராயலாக இருக்கும் சாரி. எல்லாமே கிறிஸ்மஸ்க்காக எடுத்துருக்கிறதாங்க. ஸோ கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் சாரி. இது வந்து கேரட் ஆரஞ்ச். உங்களுக்கு வீடியோவில் வந்து பீச் கலரில் தெரியுது. ஸோ கேரட் ஆரஞ்ச் கலர். ஃபோட்டோ வேணால் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிக் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கலர் ஒரு லைட் பர்பிள். எல்லாமே சிங்கிள்ஸ் தான் அவைலபிள். ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எனக்கு அந்த கலர் தான் வேணும் மேடம்னு எல்லாருமா பிடிவாதமாக நிற்கிறீங்க. இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பேன். நான் யூனிக்கான டிசைன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் சிங்கிள் டைம் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். எல்லா கலருமே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இந்த கலர் அந்த கலர்னு யோசிக்கவே வேணாம். மெஹந்தி க்ரீன் அந்த மாதிரி தான் கொஞ்சம் நார்மல் கலர்ஸ். மற்ற எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் தான். இது லைட் பர்பிள். இந்த கலர் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபைனலாக ஒரு ஒயிட் கலர்னு சொல்ல முடியாது, ஒரு ஆஃப் ஒயிட் கலர். பியூர் ஒயிட் கிடையாது, ஆஃப் ஒயிட்டு. உங்களுக்கு பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரியும், பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டு. இது வந்து பியூர் ஒயிட் கலர். இதுவும் ஒயிட்டு தான். ரொம்ப பியூரான்னு கேட்டால் ஒரு நீல கலரில் ஒரு ஒயிட் வரும், அந்த ஒயிட் கிடையாது. இது வந்து கொஞ்சம் ஒயிட்லேயே கொஞ்சம் லைட்டாக சாண்டல் மிக்ஸ் ஆன ஒயிட் மாதிரி இருக்கும். ஆஃப் ஒயிட்டு சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு கலர். இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்கும் சாரீ. ரன்னிங் ப்ளவுஸ் தான், ரன்னிங் பல்லு தான். பல்லுவில் மட்டும் லைட்டாக ஸ்ட்ரைப் லைன்ஸ் வந்துட்டு டேசல்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். சாரீ ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் சாரீ கிடையாது, ரொம்ப அழகாக இருக்கும் சாரீ. இதில் இருக்க கலர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஆஃப் ஒயிட், பர்பிள், மெஹந்தி க்ரீன், ஆனியன் பிங்க், கேரட் ஆரஞ்ச். இப்போ தெரியுது ஓரளவுக்கு கலரு. கேரட் ஆரஞ்ச், ப்ளூ மிக்ஸ் கிரே, கிரே மிக்ஸ் ப்ளூ, லைட் க்ரீன், கோல்டன் கலர், சீ க்ரீன் கலர். இப்போ தெரியுது இல்லையா கலர், இந்த கலர் தான் வரும். சீ க்ரீன், கோல்டு எல்லாமே எக்ஸாக்டாக தெரியுது. ஸோ அந்த கலர் தான் வரும். மெரூன் கலர், இந்த மெரூன் தான் வரும். ஸோ எல்லா கலருமே உங்களுக்கு எக்ஸாக்டாக சேம் இப்போது தெரிஞ்ச கலர்லாம் ஓரளவுக்கு வரும். ஸோ நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். ரீசெல்லர்ஸ் மோஸ்ட் வெல்கம். ஹோல்சேல் ரீட்டைல் இருக்குது. இப்போ இந்த மொத்த செட்டுமே எனக்கு வேணும் சிஸ்டர் அப்படி சொன்னீங்கனாலும் கண்டிப்பாக ஹோல்சேல் இருக்குது. அது ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஹோல்சேல். அதர்வைஸ் கஸ்டமராக பல்க் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு தான் ஹோல்சேலில் தர முடியும். ஸோ அதனால் சொல்கிறேன். Thank you, sisters.